ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேர் ஹேமமாலினி. வெல்கம் டு மாலினிஸ் தாபா. இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப க்ரீமியாக அதே நேரத்தில் டேஸ்ட்டாகவும் லேசாக ஸ்பைசியான ஒரு உருளைக்கிழங்கு கிரேவி எப்படி செய்கிறதுனா பார்க்க போகிறோம். வழக்கமாக நம்ம உருளைக்கிழங்கு கேப்சிகம் வச்சு தான் நல்லா கிரேவி செய்வோம். ஆனால் இன்றைக்கி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக உருளைக்கிழங்கும் பஜ்ஜி மிளகாவை வச்சு ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லான ஒரு கிரேவி எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இது சப்பாத்தி நானோட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோவுக்கு போகிறதுக்கு முதல்ல இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க டிலே பண்ணாமல் வீடியோவுக்கு போகலாம். பொட்டேட்டோ கிரேவி செய்கிறதுக்கு முதல்ல நம்ம ஒரு மசாலா பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணிக்கணும். அதுக்கு அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன். இதில் 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானோன்னு பெரிய பல் பூண்டா 4 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. இதோட 1 கப் அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அதாவது பெரிய வெங்காயத்தை நல்லா ரஃப்பாக சாப் பண்ணது 1 கப் அளவுக்கு இருக்கும், அதை சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதில் சின்ன துண்டு இஞ்சி 2 கப் அளவுக்கு ரஃப்பாக சாப் பண்ண தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த தக்காளி வெங்காயம்லாம் வதங்குறதுக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பையும் சேர்த்துட்டு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி 50% நல்லா வதங்கினோன்னே உடைச்ச முந்திரியாக 20 முந்திரி சேர்த்துக்கோங்க. முந்திரியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மறுபடியும் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா குழஞ்சி வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கினோன்னே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா கூல் ஆனோன்னே மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா மைய பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம். இன்னொரு பக்கத்தில் கடாயை அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானோன்னு 300 கிராம் அளவுக்கு பேபி பொட்டேட்டோஸ் எடுத்து நல்லா உப்பு போட்டு அவிச்சிட்டு தோலெல்லாம் உரித்து வச்சுருக்கேன். அதை இப்போ சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 2-3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. லேசாக கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. உருளைக்கிழங்கு இந்த மாதிரி நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணிவிட்டு நீங்கள் கிரேவி செய்யும் போது கிரேவி ஹோட்டல் ஸ்டைல் மாதிரியே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அளவுக்கு வதங்கின பிறகு இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை ரஃப்பாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதோட 150 கிராம் அளவுக்கு பஜ்ஜி மிளகா, அதை காம்பெல்லாம் நீக்கிட்டு விதையும் நீக்கிட்டு 2 இன்ச் அளவுக்கு வெட்டி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். கேப்சிகம் சேர்க்குறத விட இந்த மாதிரி பஜ்ஜி மிளகாவில் நீங்கள் கிரேவி செய்யும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் நல்லா வதங்கிறதுக்காக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இல்லைனா உங்கள் சுவைக்கேற்ற மாதிரி உப்பை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 2 நிமிஷம் கைவிடாமல் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டுக்கோங்க. மறுபடியும் மூடியை போட்டு 4-5 நிமிஷம் நல்லா வேகட்டும். மசாலாலாம் உருளைக்கிழங்கு அதே நேரத்தில் பஜ்ஜி மிளகால நல்லா கோட் ஆகி வர வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ரோஸ்ட் ஆகி வந்திருக்கு. இதில் நம்ம ஏற்கனவே கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை இப்போ சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் 1/2 கப் அப்படி இல்லைனா 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அந்த தண்ணியை இப்போ சேர்த்துக்கலாம். இந்த தண்ணியை சேர்த்த பிறகு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி சேர்த்த பிறகு மறுபடியும் 2-3 நிமிஷம் நல்லா வேகட்டும். அதிக நேரம் வேக தேவையில்லை. ஏன்னா வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கிட்டு தான் நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கோம். அதனால் அதிக நேரம் வதங்க தேவையில்லை. இது ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வேகட்டும். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா பபிள்ஸ்லாம் வருது. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரப்போகுது. இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. அதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தியை கையில் நல்லா கசக்கிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க.
இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் கிரேவி வந்து எந்த அளவுக்கு க்ரீமியாக இருக்குது, அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் சரி ஃப்ளேவரும் சரி ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இது ஒரு அருமையான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. உங்கள் குழந்தைங்களுக்கு இதை கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இது சப்பாத்தி நானோட ரொம்ப பிரமாதமாக இருக்கும். நல்ல க்ரீமியாக நல்ல ஸ்பைசியான ஒரு கிரேவி. இது ஸ்பைசினஸ் கொஞ்சம் குறைவாக வேணும்னா பஜ்ஜி மிளகா 150 கிராம் சேர்க்கறது பதிலாக 75 கிராம் அப்படி இல்லைனா 100 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி அளவுகளோட நீங்களும் இந்த ஹோட்டல் ஸ்டைல் பேபி பொட்டேட்டோ பஜ்ஜி மிளகா கிரேவியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா இந்த ரெசிபியை உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ரெசிபீஸ் வேணும்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. Thanks for watching, friends.